மூடர்களே, இந்த அழகி வேற யாரும் அல்ல, விஷ்ணுவின் மோகினி ரூபம்தான். உங்களை ஏமாற்றிவிட்டார். இவ்வளவு பெரிய துரோகமா? இவர்களை விடக்கூடாது, காக்குங்கள். இந்த தேவர்களை நாசம் செய்யாமல் விடமாட்டேன். என்னை போக விடுங்கள் நாரத முனிவரே, தயவு செய்து போக விடுங்கள். அசூரர்களை நான் பந்தாடி விட்டு வருகிறேன். அவசரப்படாதே, நீ இங்கேயே இருந்து வேடிக்கை பார், இல்லை என்றால் கொல்லப்படுவாய். ஏனென்றால் நீ அமிர்தத்தை அருந்தவில்லை. பார்த்தாயா, உன் சகோதரி எவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறாள். நாராயண நாராயண. பகவான் விஷ்ணு சொன்னது போல் பார்க்கடலை கடைந்ததால் கிடைத்த அமிர்தத்தை தேவர்கள் பருகியதால் இழந்த சக்திகளை பெற்று மீண்டும் பலசாலிகளாக மாறினார்கள். சொர்க்கலோகத்தில் எப்பொழுதும் போல் சந்தோஷமும் நிம்மதியும் நிலவியது. நாரத முனிவரே, ஸ்வர்கலோகத்தில் மீண்டும் சந்தோஷம் நிலவுகிறது. ஆனந்தம், பரமானந்தம். இனி தேவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. இந்திரனே, 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 நீ குறுக்கு வழியில் என்னுடைய புத்திரர்களை கொன்றிருக்கிறாய். இந்த தாய் சாபமிடுகிறேன், நீ சர்வ நாசமாகி விடுவாய். இப்பதான் ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வந்தோம், அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனையா? நாரதரை, இந்த பெண்மணி யார்? காசியப முனிவரின் தர்ம பத்தினி திதி, அசுரர்களின் தாய். என்னது? முனிவர்களின் புத்திரர்கள் அசுரர்கள்? ஏன் ஆச்சரியப்படுகிறீர்கள்? தேவர்களின் தந்தையும் காசியப முனிவர்தான். நான் சொல்வதை கேளுங்கள். நான் விரகதாபத்தில் இருக்கிறேன். தாங்கள் தவத்தை விட்டு சற்று வாருங்கள். புத்திர சோகத்தில் என் மனம் உடைந்து பஸ்மமாகிவிட்டது. என்னுடைய நிலையை தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக என் தவத்தை கலைத்தாய் என்று சொல். மன்னியுங்கள் சுவாமி, என்ன செய்வது? என் சகோதரியின் புத்திரர்களே எனது புத்திரர்களை கொன்றிருக்கிறார்கள். மறுபடியும் எனக்கு புத்திர பாக்கியம் தருவேன் என்று எனக்கு வரம் தாருங்கள். அவர்கள் பிறந்து இந்திரனை போரில் வென்று சர்வ நாசம் செய்ய வேண்டும். அப்படியே ஆகட்டும். உனக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும். தாய் திதி வரம் கேட்டதற்கான காரணமும் நேரமும் தவறாக இருந்ததால் அவளுக்கு ஹிரண்யாட்சனும் ஹிரண்ய கசிபும் பிறந்தார்கள். அவர்கள் துஷ்டர்களாகவும் அரக்க குணம் கொண்டவர்களாகவும் பூதாகாரமாகவும் மற்ற அசுரர்களைப் போல் வேகமாக வளர்ந்தார்கள். எப்படியாவது இந்திரனை தோற்கடிக்க வேண்டும் என்பதே அவர்களது லட்சியமாக இருந்தது. தாயின் சபதத்தை நிறைவேற்றத்தான் நாம் பிறந்தோம். இப்போது நமக்கு தேவையான சக்தி இருக்கிறது. பிரம்மாவிடம் வரம் பெற்று மேலும் சக்தியை அதிகரித்துக் கொண்டால் இந்திரனை ஓட ஓட விரட்டி உலகையும் நாம் ஆளலாம். ஓம் பிரம்மதேவாய நமஹ. 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 இரண்டாவது பிரளயமா? இல்லை இல்லை, ஹிரண்யாக்ஷன் பல ஆண்டுகள் கடும் தவம் செய்த காரணமாக தேவேந்திரனின் சிங்காசனம் ஆட்டம் காண தொடங்கி உள்ளது. நாரதரே, எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்கிறோம். இல்லை என்றால் பகவான் விஷ்ணுவிடம் சொல்லுவோம். உடனே அவர் இருக்கும் இடம் செல்லுவோம். புரியாததை புரிய வைப்பான். இன்னும் அதற்கான நேரம் வரவில்லை பாலகனே. நாராயண நாராயண. நான் உங்களது நிர்மலமான பக்தியைக் கண்டு மெச்சினேன். என்ன வரம் வேண்டும் கேளுங்கள். தேவர்களின் தேவரே, நான் உலகிற்கும் தேவனாக வேண்டும். அந்த வரத்தை எனக்கு தாருங்கள். தேவர்களாலோ மனிதர்களாலோ மிருகங்களாலோ எனக்கு மரணம் நேரக்கூடாது. அப்படியே ஆகட்டும். வரம் கிடைத்து விட்டது. இனி இந்திரன் எங்கு ஓடி ஒளிந்தாலும் அவனை நான் விடமாட்டேன். அசுரர்களின் தலைவன் ஹிரண்யாக்ஷன் வாழ்க! அசுரர்களின் தலைவன் ஹிரண்யாக்ஷன் வாழ்க! இந்திரன் ஓடி ஒளிந்து விட்டான். இனி அவன் திரும்பி வரமாட்டான். 3 உலகத்தையும் நான் ஆட்டி படைப்பேன். பூமாதேவி, இனி நீ எனக்கு கட்டுப்பட்டவள். பிரம்மதேவரே, இரண்யாக்ஷன் பூமாதேவியை சிறைபிடித்து கடலுக்கடியில் கைதியாக வைத்திருக்கிறான். நாம் மகாவிஷ்ணுவை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவரால் மட்டுமே பூமாதேவிக்கு முக்தியை தர இயலும்.
விஷ்ணு பகவானே, எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இன்னலை போக்குங்கள். மகாவிஷ்ணு அவர்கள் நம் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து விட்டார். இவ்வுலகில் என்னை எதிர்ப்பதற்கு யாராவது இருக்கிறார்களா? நான் இந்திரனையே வெற்றி கண்டவன். உலகையும் ஆள்பவன் நான். என்னை எவராலும் தோற்கடிக்க முடியாது. நாராயண நாராயண, உன் அறியாமையை நினைத்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. நீ பகவான் விஷ்ணுவை தோற்கடிக்காத வரை எப்படி வெற்றி பெற்றவனாவாய்? நீ அவரை எதிர்த்து வெற்றி கொண்டால்தான் உலகங்களையும் உன்னால் கட்டி ஆள முடியும் என்பதை மறந்து விடாதே. என் புகழை அறியாமல் பேசுகின்றாய் நாரதரே. பிரம்மதேவனின் வரம் என்னிடம் இருக்கிறது. நீ வணங்கும் அந்த விஷ்ணுவை விட நான் மிகவும் பலம் பொருந்தியவன். எனக்கு பயந்துதான் அந்த விஷ்ணு எங்கோ ஓடி ஒளிந்திருக்கிறான். புரியாமல் பேசாதே. அவர் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை. விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை கடலுக்கடியில் தேடிக்கொண்டு போயிருக்கிறார். போய் அவருடன் போர் செய். உன் அகங்காரம் பொடி பொடியாவதை நீயே பார்க்கப் போகிறாய். போ. எனது அகங்காரம் பொடி பொடியாக போகிறதா, இல்லை உன் விஷ்ணு இல்லாமல் போகிறானா என்பதை பொறுத்திருந்து பார். நாரதரே, என்ன சிரிப்பு இது? இப்படிப்பட்ட சிரிப்பை நான் கேட்டதே இல்லை. உங்களுக்கு பயம் வரவில்லையா? நாராயண நாராயண. தைரியமில்லாத விஷ்ணுவே, என்னை எதிர்க்க துணிவில்லாமல் மாறுவேடத்தில் வருகிறாயா? நெல். பூமாதேவி, இன்றிலிருந்து உனக்கு விமோச்சனம். உங்களால் நான் புனிதம் அடைந்தேன். என் அருகே ஓர் ராட்சசனே, நான் உன்னை வதம் செய்து உன்னுடைய கோரப்பிடையில் இருக்கும் உலகையும் காத்து ரட்சிப்பேன். அவர்தான் வரம் வாங்கியிருக்கிறாரே, அவரை யாராலும் கொல்ல முடியாதே. அதுதான் பகவானின் லீலையாகும். வரம் கேட்கும் போது இரண்யாக்ஷன் ஒரு மிருகத்தின் பெயரை சொல்ல மறந்து விட்டான். அது என்ன மிருகம்? கூறுங்கள் பார்ப்போம். சரியாக சொன்னீர்கள். நாராயண நாராயண, நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. செல் தேவேந்திரா, உன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து அலங்காரம் செய். பகவான் விஷ்ணு வாழ்க! விஷ்ணு, தைரியம் இருந்தால் என் முன்னால் வா. என் சகோதரன் இரண்யாட்சனை கொன்று உலகத்தையும் உன் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து விட்டாய். என் சகோதரனை கொன்றதற்காக உன்னை பழிவாங்கியே தீருவேன். இது இரண்யகசிபுவின் சபதம். நன்றாக யோசித்து பார். விஷ்ணு அபரீத சக்தி படைத்தவர். அவரை எவராலும் தோற்கடிக்க முடியாது. உன்னுடைய சகோதரன் ஹிரண்யாக்ஷன் சாகாவரம் பெற்றவன் தானே? அவன் விதி என்னவாயிற்று? விஷ்ணுவை சர்வநாசம் செய்யாமல் என் உயிர் என்னை விட்டு பிரியாது. அப்படி என்றால் மனமுருகி பிரம்மதேவரிடம் வேண்டிக்கொள். அவர் மனம் மகிழ்ந்தால் உனக்கு வரம் கிடைக்கும். நான் செய்ய போகும் கடும் தவத்தினால் தேவலோகமே நடுநடுங்கப் போகிறது. வரத்தை பெற்ற பிறகு உலகத்தையும் நான் தான் ஆளப் போகிறேன். என்னை வெல்ல யாரும் கிடையாது.
நம் சக்திகளை பயன்படுத்தி இரண்யகசிபுவின் தவத்தை தடுத்து நிறுத்துவோம். உடனே வாருங்கள். இரண்யகசிபு, நான் உன் தவத்தைக் கண்டு மெச்சினேன். சொல், உனக்கு என்ன வரம் வேண்டும்? என் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு மூவுலகமும் இருக்க வேண்டும் என்று வரம் தாருங்கள். தேவர்களாலோ மனிதர்களாலோ மிருகங்களாலோ பகலிலோ அல்லது இரவிலோ உட்புறமோ அல்லது வெளிப்புறமோ வானத்திலோ அல்லது மக்கள் வாழும் பூமியிலோ எந்தவித பயங்கர ஆயுதங்களாலோ மரணம் எனக்கு நேரக்கூடாதென்ற வரத்தை தாருங்கள். பிரம்மதேவரே, அப்படியே ஆகட்டும். தேவர்களே, நடுநடுங்கி போய்விட்டீர்களா? உலகத்திலும் எனக்கு அழிவில்லை என்ற வரத்தை நான் பெற்றுவிட்டேன். இன்று முதல் எனது நாமத்தை தான் நீங்கள் உச்சரிக்க வேண்டும். இல்லை என்றால் என் கோபத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டியிருக்கும். வீரர்களே, பிரம்மதேவனால் 3 உலகத்தையும் ஆளும் வரம் பெற்றேன். இனி என் நாமம்தான் 3 உலகத்திலும் ஒலிக்க வேண்டும். செல்லுங்கள், விஷ்ணுவின் கோயில்களை நாசப்படுத்துங்கள். அவனது பக்தர்கள் அனைவரையும் அழித்து விடுங்கள். என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்பவர்களை மட்டும் உயிரோடு விட்டு விடுங்கள். செல்லுங்கள், என் கட்டளையை நிறைவேற்றுங்கள். கலவரத்தால் ஏற்பட்ட பயம் மற்றும் நம்பிக்கையின்மையான இந்த நேரத்தில் விஷ்ணுவின் ஒரு பக்தனின் குரல் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதுதான் பக்த பிரகலாதனுடையது. நாரதரை அதோ பாருங்கள், இந்த சிறு பாலகன் அசுரனை வணங்காமல் விஷ்ணு தேவனை பூஜித்துக் கொண்டிருக்கிறான். விஷ்ணு நாமத்தை கூறிக்கொண்டிருக்கும் இவனை அசுரன் பார்த்தால் என்ன ஆகும் என்று யோசித்தீர்களா? இந்த பாலகன் மகாவிஷ்ணுவின் பரம பக்தனாவான். ஆனால் காலத்தின் கோலம் அவன் அசுரனின் புத்திரனாக பிறந்து விட்டான். அசுரனின் புத்திரன் விஷ்ணு தேவனின் பக்தனா? ஆம், நான் தான் அவனுக்கு விஷ்ணு பக்தியை தீட்சையாக கொடுத்தேன். எப்பொழுது? இந்த பாலகனின் தாய் என் ஆசிரமத்திற்கு வந்த பொழுது. அப்பொழுது இந்த பாலகன் தன் தாயின் கருவில் இருந்தான். இரண்யகசிபு, இது எப்படி நடக்கலாம்? அரண்மனையிலேயே விஷ்ணுவின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறான் உனது புத்திரன். சிறுவன் தானே என்று விட்டுவிடுவது நல்லதல்ல. ஒருவேளை இந்த சிறுவனே உனது மரணத்திற்கு காரணமாகிவிடக் கூடும் அல்லவா? மறுபிறப்பில் வாழ்வினை காட்டும், நெஞ்சிலென்றும் இன்பம் கூட்டும். மறுபிறப்பில் வாழ்வினை காட்டும், நெஞ்சிலென்றும் இன்பம் கூட்டும். பக்தியுடன் அவன் நாமம் சொன்னான், பக்தியுடன் அவன் நாமம் சொன்னான், நாராயணனே வருவான்.
பக்தி முக்தியை காட்டும். பக்தி கடல் போல் எல்லை இல்லை, பக்தி கடல் போல் எல்லை இல்லை, பக்திக்கு பக்தியே எல்லை. விஷ்ணுவே சரணம் 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 விஷ்ணுவே சரணம். ஓம் விஷ்ணுதேவாய நமः. ஓம் விஷ்ணுதேவாய நமः. விஷ்ணுதேவாய நமः. ஓம் விஷ்ணுதேவாய. என்ன உளறிக் கொண்டிருக்கிறாய்? அப்படி உச்சரிப்பதை நிறுத்து. என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. பகவான் விஷ்ணுவின் நாமத்தை சொல்லாமல் ஒருபோதும் இருக்க மாட்டேன். சிறியவன் அறிவுரை கூறுகிறான் என்று வருத்தப்பட வேண்டாம். விஷ்ணுவை கடவுளாக மதித்து அவரை வணங்கி மன்னிப்பு கேளுங்கள். அவனை வணங்க வேண்டுமா? நான் அவனை கடவுளாக ஏற்றுக்கொள்வதா? இந்த உலகில் யாரும் செய்யாத தவறை நீ செய்கிறாய். நீ என்னுடைய தவப்புதல்வன். விஷ்ணுவின் நாமத்தை கூறியதற்காக என்னிடம் மன்னிப்புக்கள். இல்லை என்றால் உன் தலையை கொய்து விடுவேன். தந்தையே, உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அப்படியே செய்யுங்கள். பகவான் விஷ்ணு என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவார். எப்போதும் அவர் என் கூடவே தான் இருக்கிறார். உன் விஷ்ணு எங்கே இருக்கிறார்? எங்கே இல்லை, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். அப்படியானால் இதற்குள் இருக்கிறானா? இல்லை, இதற்குள்ளா? இதற்குள் இருப்பானா? எங்கே உன் விஷ்ணு? அவன் அங்கும் இல்லை, இங்கும் இல்லை. எனக்கு பயந்து சொர்க்கலோகத்தில் எங்கேயாவது சென்று ஒளிந்து கொண்டிருப்பான். இறுதியாக ஒரு முறை உன்னுடைய விஷ்ணுவை நீ வணங்கிக் கொள். ஆணவம் கொண்ட அரக்கனே, வரம் பெற்ற போது நீ கூறிய வார்த்தைகளை நினைவுபடுத்திப் பார். இல்லை என்றால் நான் நினைவுபடுத்துகிறேன். நான் தேவனும் அல்ல, மனிதனும் அல்ல, மிருகமும் அல்ல. இது பகலும் இல்லை, இரவும் இல்லை. இது உட்புறமும் இல்லை, வெளிப்புறமும் இல்லை. வாயிற்படி. நீ வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. என் மடியின் மீது இருக்கிறாய். அதோடு என்னிடம் எந்த ஆயுதமும் இல்லை. என் நகங்களை பயன்படுத்தி உன்னை கொல்லப் போகிறேன். உன்னுடைய பக்தியையும் வேண்டுகோளையும் கண்டு நான் இந்த பூவுலகில் நரசிம்ம அவதாரத்தை எடுத்தேன். இச்சம்பவம் நடக்கவில்லை என்றால் இவனுக்கு இந்த முடிவு ஏற்பட்டிருக்காது. இப்போது பூமி பாவத்திலிருந்து விடுபட்டு விட்டது. எவ்வித பயமுமின்றி நியாயத்தின் வழி நடந்து நீ ஆட்சி செய்ய வேண்டும். நீடோழி வாழ்வாயாக. பிரகலாதனின் புத்திரன் விரோச்சன், பிறகு அவனது புத்திரன் பலி ஆகிய இருவரும் பூலோகத்தில் விஷ்ணு பக்தியின் பெருமையை பரப்பினார்கள். அப்பொழுது விஷ்ணுவின் புகழ் பரவுவதைக் கண்டு இந்திரதேவனின் மனம் சலனப்பட்டது.
அதன் விளைவாக இந்திரதேவன் விஷ்ணுவின் பக்தனான விரோச்சனை கொன்றுவிட்டான். அதனால் ஆத்திரமடைந்த அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியாரின் ஆணைப்படி விரோச்சனின் புத்திரன் பலி விஸ்வஜித் யாகம் நடத்தினான். பிறகு இந்திரதேவனின் சொர்க்கலோகத்தின் மேல் போர் தொடுக்கவும் முடிவு செய்தான். என்னை ஆசீர்வதியுங்கள் குருதேவா. என் தந்தையை கொன்ற இந்திரதேவனை நான் பழிவாங்க வேண்டும். அக்னி தேவன் உனக்கு அளித்த அஸ்திரத்தை நீ வைத்திருப்பதால் நீ பலசாலி ஆகிவிட்டாய். உன்னை வெல்ல எவராலும் முடியாது. நீ வீர திருமகனாக திகழ்வாய். மகாராஜா பலி சக்கரவர்த்தி வாழ்க! மகாராஜா பலி சக்கரவர்த்தி வாழ்க! தாக்குங்கள்! இங்கு பார்த்தாயா, மீண்டும் சொர்க்கத்தின் மீது தாக்குதல் ஆரம்பித்து விட்டது. அரக்கர்கள் தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தையும் நான் ஆள்வதால் என் ஆசை பூர்த்தி அடைந்து விட்டது. மகாராஜா பலி சக்கரவர்த்தி வாழ்க! மகாராஜா பலி சக்கரவர்த்தி வாழ்க! நாரதரே, நம்முடன் இருக்கும் அந்த பெண்ணின் அழுகுரல் கேட்கிறது. பெண்களே இப்படித்தான், காரணம் இல்லாமலே அழுவார்கள். உண்மைதான். வாருங்கள், அவரிடமே சென்று கேட்போம். புரியாததை புரிய வைப்பான் பரந்தாமன், நினைத்த இடத்திற்கு அழைத்து செல்வான். கவலைப்படாதே, உன் வேதனை என்னவென்று என்னிடம் கூறு. என் மனவேதனையை யாரிடம் கூறுவேன்? சொர்க்கத்திலும் பலிராஜா தன் அதிகாரத்தை நிலைநாட்டி விட்டார். இப்பொழுது தேவர்களை அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்களே யோசித்து பாருங்கள். நாரத முனிவரே, நீங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும். நாராயணா நாராயணா. இவர் நாரதர் பிரச்சனையை உருவாக்குவாரே தவிர எப்போதும் தீர்த்து வைக்க மாட்டார். அதுதான் அவர் வேலை. விளையாடுவதற்கு நான் தான் கிடைத்தேனா? என்னால் என்ன செய்ய முடியும்? இந்த பிரச்சனைக்கு காரணமே தேவேந்திரன் தானே. அதோ பார், அசுரனின் தாயான அதிதி கடும் தவம் செய்து தன் புத்திரனின் பிரச்சனை தீர வேண்டும் என்று பகவான் விஷ்ணுவை வேண்டுகிறாள். ஓம் விஷ்ணவே நமக. 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 உன்னுடைய அளவற்ற பக்தியைக் கண்டு நான் மெச்சினேன். நான் என்ன செய்ய வேண்டும்? பகவானே, பலி சக்கரவர்த்தியையும் அசுரர்களையும் வதம் செய்யுங்கள். என் சகோதரியின் புத்திரர்களை காப்பாற்றுங்கள். சொர்க்கலோகத்தில் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பதவியை மீட்டுத் தாருங்கள். எது நியாயமோ அதைச் செய்கிறேன். வெகு விரைவில் நான் தங்களுடைய மகனாக பிறந்து என்னுடைய சகோதரர்களை காப்பாற்றுவேன். நீங்கள் ஒருவேளை பலியை வதம் செய்தால் அது உங்கள் பக்தர்களை ஏமாற்றுவது போல் ஆகாதா? பலியை வதம் செய்வதாக நான் எப்போது கூறினேன் தேவி? நியாயம் என்னவோ அதைச் செய்கிறேன் என்றுதான் நான் கூறினேன். பிறப்பால் பலி அசுரன்தான். ஆனால் அவன் துஷ்டன் அல்ல, தயாள குணம் கொண்டவன், விசால மனம் படைத்தவன். தன்னிடம் உள்ள அபார சக்தியால் அவன் இப்படியாகிவிட்டான். இந்த முறை நான் சக்தியைக் கொண்டல்ல, யுக்தியைக் கொண்டு வெற்றி பெறப் போகிறேன். என்னுடைய இந்த தோற்றத்தை கண்டு சந்தேகிக்காதீர்கள். யாகம் என்று முடிகிறதோ அன்று என் சபதத்தை நிறைவேற்ற நான் வருவேன். வாருங்கள் பிராமண பண்டிதரே, வாருங்கள். ஆசனத்தில் அமருங்கள். தங்களுக்கு என்ன தேவை என்று கூறுங்கள். தனமா, தானியமா, வைர வைடூரியமா, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள். இந்த பலிராஜன் வாக்கு கொடுத்தால் அதை ஒருபோதும் மீற மாட்டான். எனக்கு தேவையானது வெறும் 3 அடி நிலம் மட்டும்தான். யோசித்துதான் கேட்கிறீர்களா? தங்கள் கால்களால் அளந்த வெறும் 3 அடி நிலத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? தேவைக்கு அதிகமாக நான் எப்பொழுதும் ஆசைப்படுவதே இல்லை. தங்கள் விருப்பம் என் பாக்கியம். நான் முதலில் தங்களுக்கு பாத பூஜை செய்கிறேன். ஒருவேளை விஷ்ணு மாறு வேடத்தில் வந்திருக்கிறாரோ? இங்கு எதற்காக அவர் வந்திருக்கிறார் என்ன என்று கண்டுபிடிப்போம். அதற்குள் நீர் இல்லையா?
குரு சுக்கராச்சாரியாரே, நீங்கள் தான் ஏதோ இடையூறு செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் விதியை உங்களால் மாற்றி எழுத முடியாதே. தானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது விஷ்ணுவின் மாயாஜாலம். 2 அடியிலேயே சொர்க்கலோகமும் பூலோகமும் சொந்தமாகிவிட்டது. 3வது அடியை எங்கே வைப்பது? உன்னுடைய வாக்கு நிறைவேற வேண்டுமென்றால் எனக்கு தருவதற்கு உன்னிடம் ஒன்றுமே இல்லையே. நீங்கள் எங்கள் சக்கரவர்த்தியை ஏமாற்றி விட்டீர்கள். தாக்குங்கள். பொறுங்கள். ஆயுதங்களை கீழே போடுங்கள். என் உயிரை கொடுத்தாவது நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றியே தீருவேன். பரந்தாமனே, தங்களது 3வது அடியை என் சிரசின் மீது வையுங்கள். என் உயிரை விட விலை உயர்ந்தது என்னிடம் வேறு எதுவும் இல்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்ற உயிரையே கொடுப்பதற்கு துணிந்ததை நினைத்து மகிழ்ந்தேன். அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் நீ தேவர்களைப் போல் பூஜிக்கத்தக்கவன். உன்னை போன்ற புனிதமான ஆத்மாவை நான் அவமானப்படுத்த விரும்பவில்லை. வாமன அவதாரத்தால் சொர்க்கத்திலும் பூலோகத்திலும் நான் அதிகாரத்தை நிலைநாட்டிவிட்டேன். நீ பாதாள லோகத்தை தயாள எண்ணத்தோடு நீதிமானாகவும் நியாயவானாகவும் ஆட்சி புரிய வேண்டும். தங்கள் ஆணைக்கு அடிபணிகிறேன். நீடூழி வாழ்வாயாக.